நிலவும் சீரற்ற காலநிலை ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள். அடுத்த 12 மணித்தியாலத்திற்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. வெள்ளத்தில் காணாமல் போனோர் சடலங்களாக மீட்பு. தொடரும் சீரற்ற காலநிலை வடக்கு கிழக்கு உட்பட 17 மாவட்டங்களில் 2 லட்சம் பேர் பாதிப்பு. கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்து வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக மாவீரர் சங்கர் அண்ணா இல்லம், மாவீரர் பண்டிதர் இல்லம், மாவீரர்கள் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் நினைவு தூபி, நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி ஆகிய இடங்களில் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மத்ரசா மாணவர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வரை 2 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இத்தேடுதலில் மேலதிகமாக இராணுவம், விசேட அதிரடிப்படை பங்கேற்றுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலங்கள் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறையொன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசல கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 12 மணி நேரத்தில் இலங்கையின் கிழக்கு கரையை நெருங்கி புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி ஆழமான காற்றழுத்த தாழ்வு பகுதி திருகோணமலைக்கு கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, மத்திய, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தீவின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தீவின் மற்ற பகுதிகளில் அவ்வப்போது மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு, வடமேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
கடும் மழை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மீள நடாத்துவது குறித்து எதிர்வரும் 29ஆம் திகதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்த தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 29ஆம் திகதிக்கு பின்னர் வானிலை நிலைமையை மீள் பகுப்பாய்வு செய்து அதன் பின்னர் உயர்தர பரீட்சையை மீள நடாத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலவும் கடும் மழையுடனான காலநிலை காரணமாக இன்று முதல் நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை உயர்தர பரீட்சையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நேற்றைய தினம் தீர்மானித்திருந்தது. இது தொடர்பில் நேற்றைய தினம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிடுகையில், தற்காலிகமாக உயர்தர பரீட்சை இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 30ஆம் திகதி மீளவும் பரீட்சைகள் ஆரம்பமாகும். இடைநிறுத்தப்பட்டுள்ள 27, 28, 29ஆம் திகதிகளில் நடாத்தப்பட இருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21, 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் நடாத்தப்படும் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக 17 மாவட்டங்களில் 59,269 குடும்பங்களை சேர்ந்த 2,07,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதிலும் வடக்கு கிழக்கில் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மத்திய மாகாணத்தில் 13 குடும்பங்களை சேர்ந்த 45 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வடமேல் மாகாணத்தில் 1,893 குடும்பங்களை சேர்ந்த 6,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சப்ரகுமோ மாகாணத்தில் 51 குடும்பங்களை சேர்ந்த 193 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தில் 17,922 குடும்பங்களை சேர்ந்த 62,505 பேர் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் 36,813 குடும்பங்களை சேர்ந்த 1,29,531 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென் மாகாணத்தில் 222 குடும்பங்களை சேர்ந்த 835 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாகாணத்தில் 150 குடும்பங்களை சேர்ந்த 546 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஊவா மாகாணத்தில் 477 குடும்பங்களை சேர்ந்த 1,861 பேரும், வடமத்திய மாகாணத்தில் 1,730 குடும்பங்களை சேர்ந்த 5,451 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையினால் கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது. 6 வீடுகள் முழுமையாகவும் 561 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. களனிகங்கையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களனிகங்கை மற்றும் கலாஓய் ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள நிலை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கலாஓயா பள்ளத்தாக்கின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளின் சில பகுதிகளில் இதுவரை கணிசமான மழை பெய்துள்ளது. மேலும் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு 90 உள்ளதால் இன்று பிற்பகல் இந்த அளவை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருந்தது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களில் நொச்சியாகம, ராஜாங்கனை, பனாதவில்லுவ மற்றும் கருவல கஸ்வவ ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட கலாஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.